ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கர்த்தரை தேடுங்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அநேகர் கர்த்தரை ஒருமனதோடு தேடுவது குறைந்துவிட்டது. இவ்வளோ காரியங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் சென்று விதவிதமான காரியங்களை கண்டு மகிழ்ந்து எப்படியாவது பெரிய பணக்காரராகி அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது உள்ள இளைய தலைமுறையின் குறிக்கோளாக இருக்கிறது. ஆகையால் அவர்கள் கர்த்தரை தேடுவது அதிகமாக குறைந்து விட்டது. ஆனால் நாம் வேதாந்தத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடிகளுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஐயா, நாம் இள வயதாக இருக்கும் பொழுது, சிறு வயதில் இருக்கும் பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லி கொடுக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், ஒரு மனதோடு கர்த்தரை தேட வேண்டும், எல்லாவற்றிலும் அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று நாம் சொல்லித்தர வேண்டும். அப்பொழுதுதான் நம் பிள்ளைகளும் பெரியவர்களாகும் பொழுது, கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் எதற்கும் கலங்க மாட்டார்கள், அஞ்ச மாட்டார்கள், தயங்க மாட்டார்கள். அப்படி ஒரு காரியம்தான் இந்த யோசபாத் ராஜா காலத்தில் நடந்தது. யோசபாத் ராஜா யூதாவின் ராஜாவாக இருந்தார். அவர் மிகவும் உண்மையும் உத்தவமாக தேவனை தேடுகிற மனுஷனாக இருந்தார். அவர் எல்லா விதத்திலும் தேவனை தேடுகிறதில் ஒரு குறைவும் படவே இல்லை. ஆனாலும் அவருக்கு விரோதமாக மற்ற அம்மோனியரும் மோவாபுத்தியரும் மற்றும் மோவாப் தேசத்திற்கு அப்புறப்பட்ட மனிதர்களும் அவருக்கு விரோதமாக வந்தார்கள். ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் மிகவும் நல்லவர்களாக தேவனுக்கு பயந்து ஒழுக்க சீலராக நடக்கும் பொழுது நமக்கு ஏன் அதிகமான மக்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று. ஆனால் வேதாந்தப்படி பார்க்கும் பொழுது நாம் மிகவும் ஒழுக்க சீலர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு விரோதமாக அநேகர் எழுப்புவார்கள். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் தேவனை தேடும் பொழுது தேவன் நம்மோடு இருந்து அவர்களுக்கு எதிராக நமக்கு சாதகமாக செய்யும் காரியம் மிக பெரிதாக இருக்கும். நீங்கள் அனுபவபூர்ணமாக அநேக பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் நான் கண்டு கொள்ளலாம். யோசேப்பின் வாழ்க்கையிலும் அவ்வாறு நடந்தது. தாவீது ராஜாவின் வாழ்க்கையில், தானியேலின் வாழ்க்கையில், அவர்கள் எல்லாம் முக்கியமாக யோசேப்பும் தானியேலும் அதிக ஒழுக்க சீலர்களாக இருந்த பொழுதுதான் யோசேப்புக்கு விரோதமாக சகோதரர்கள் எழுப்பினார்கள், தானியேலுக்கு விரோதமாக மற்ற தலைவர்கள் எல்லாம் எழுப்பினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களோடு இருந்து செய்த காரியம் மிகவும் பெரியதாக இருந்தது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் கர்த்தரை தேடுவதற்கு நாம் மனம் சங்கடப்பட வேண்டாம். ஏன் எனக்கு இது வந்தது என்று நாம் கலங்க வேண்டாம். என்றால் யோசபாத் ராஜாவும் அவர்தான் மிகவும் நல்லவராக, மிகவும் நீதியின் சமய செய்வராக, தேவனை தேடுகிறவராக இருந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் மோவாப் தேசத்துக்கு அப்புறப்பட்ட மக்களும் அதிகமான பேர் வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் ராஜாவுக்கு என்ன செய்வது என்று, ஏன்னா யூதா என்பது ஒரு சிறிய நாடுதான். அதற்கு விரோதமாக 3 பெரிய படைகள் எதிராக வருகிறது. 2 நாளாம் 23. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். பிரியமானவர்கள், இப்பொழுது யுத்தத்திற்கு நம் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு யோசபாத் ராஜாவுக்கு என்ன வழி என்று தெரியவே இல்லை. ஆகையால் அவர் பயந்து யூதா மக்கள் அனைவரும் உபவாசம் செய்து நம் ஆண்டவரை தேடுவோம் என்று அதிகமாக உற்சாகப்படுத்தினார். நீங்கள் அந்த 2 நாளாம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் மனைவி பிள்ளைகளோடும் சிறு குழந்தைகளோடும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருத்தர் வந்து சொன்னார், சீரியர் படையிலும் உமக்கு விரோதமாக செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் மிகவும் பயந்து விட்டார். அப்பொழுது இவ்வாறு அவர் கூறினார், 2 நாளாம் 20:12, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். பிரியமானவர்கள், இப்பொழுது ஒரு பெரிய ராஜாவுக்கு சிறிய படை, ஏராளமான ஜனங்கள், 4 ராஜாக்கள் விரோதமாக வரும் பொழுது அவர் சொன்னது, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவே இல்லை. ஆண்டவரை, நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா என்று, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று அநேகர் தேவனுக்கு முன்பாக அனைத்து மக்களும் சேர்ந்து இவ்வாறு முறையிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது யோசபாத் செய்த காரியம், இவர்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியின் மேல் வந்திருக்கும் பொழுது அவர் சிஷ்யன் மேட்டின் வழியாக வருகிறார்கள் என்று கூறின பொழுது இவ்வாறு இந்த காரியத்தை யோசபாத் செய்தார்.
அவர் ஜனங்களோடு ஆலோசனை பண்ணி என்ன செய்தார் என்றால், பரிசுத்தமுள்ள கர்த்தரை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். பிரியமானவர்களே, இங்கு ஒரு பெரிய யுத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யோசுவாத் ராஜா செய்தது என்ன? யுத்தத்துக்கு வீரர்களை ஆயத்தப்படுத்தவில்லை. எங்கெல்லாம் அவர்கள் வந்தாலும் இப்படியாக அடிக்க வேண்டும் என்று ஆலோசனை செல்லவே இல்லை. அதிகமாக பயந்து போனதினால் அவர்கள் உபவாசத்தை விட்டு தேவனை துதிக்கவும் கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அதிகமாக பாடகரை நிறுத்தினார்கள். நடந்தது என்ன? வந்த படைகள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி அவர்கள் மாய்த்து கொண்டார்கள். அவர்கள் மாய்த்து கொண்டு விழுந்த பிறகு அவர்களுக்குள்ளேயே ஒருவர் எழுந்து தங்களையே மாற்றி கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் சென்று பார்க்கும் பொழுது அனைவரும் செத்த பிரேதங்களாக இருந்தார்கள். அவர்கள் கொள்ளையிட 3 நாட்கள் ஆனது. அத்தனை காரியங்கள், நகைகளும் ஆபரணங்களும், அவர்கள் உறிந்து போட்ட விலையேறப்பட்ட வஸ்திரங்களும், ஒட்டகங்களின் மேல் உள்ள தங்கச்சங்கிலிகளும் என்று ஏராளம். பிரியமானவர்களே, தேவன் அவர்களுக்கு உத்தம் செய்தார். காரணம், அவர்கள் தேவனையே சார்ந்து கொண்டிருந்தார்கள், கர்த்தரையே தேடினார்கள். எல்லா காலத்திலும், மிகவும் இக்கட்டான காலத்திலும் அவர்கள் சோர்ந்து போய் விடாமல், என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஏராளமான பகைஞர் கூட்டத்திற்கு வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து போய் இருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். யோசபாத் ராஜா பயந்து ஜனங்களுக்கு உபவாசத்தை கூறினான். ஜனங்கள் யுத்தம் வந்தபோது கூட துதிக்கவும் பாடவும் தான் பாடகரை ஏற்படுத்தி நினைத்தார். நாமும் கூட நாம் கர்த்தரை தேடும் பொழுது, உபவாசத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது, அவரை துதித்து பாடும் பொழுது யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கும்படினால் எத்தனை பெரிய எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் மாய்க்கப்பட்டு போவார்கள், வீழ்ந்து போவார்கள். ஏனென்றால் இதுதான் வேதாகமத்தின் உண்மை. வேதாகமத்தின் உண்மைப்படிதான் இன்று அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பெரிய படைகள் இருந்தாலும் யோசபாத் ராஜா பயப்படாமல், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவனே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் என்று கேட்ட பொழுது நிச்சயமாகவே கர்த்தரை அவர் தேடினபடினால் எல்லா காரியமும் அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. ஆகையால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா ஏராளமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை தேடுவதற்கு நாம் இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதுதான் பிரதான காரியம். இன்று அநேக காரியங்கள் கர்த்தரை தேட விடாமல் பல விதமான பெரிய சக்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பெரிய சக்திகளை தான் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை தேடுவதில்லை. ஆனால் இங்கு யோசபாத் ராஜாவை போல் பயந்து நாம் கர்த்தரை தேடும்போது நிச்சயமாகவே நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் தகர்த்து போடுவார். வெற்றி நமக்கு நிச்சயம்தான். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக எசேக்கியா ராஜா கூட கர்த்தரை தேடின பொழுது அவர்கள் சித்தி பெற்றார். 2 நாளாகவும் 31:21 பார்க்கும் பொழுது, அவன் எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். பிரியமானவர்களே, இங்கு எசேக்கியா ராஜா அவர் செய்த காரியம், தான் பதவியேற்ற உடனே 1ஆம் மாதம் 1 தேதியிலே ஆலயத்து கதவுகளை திறந்து அந்த ஆலயத்தின் பிரகாரங்களை சுத்தப்படுத்தினார். ஆலயத்தை தேடுகிறதுக்கும் நியாயப்பிரமாணங்களை நடப்பதற்கும் தன் இருதயத்தை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடினான். அப்பொழுது நீங்கள் எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சித்தி பெற்றார். சித்தி என்பது வெற்றி. நாம் கூட நம் வாழ்க்கையில் நாம் எல்லா காரியத்திலும் வெற்றியுள்ள மக்களாக வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை நியமித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நாம் எவ்வாறு வெற்றி பெறுவோம் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தையும் அவர் நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நாம் முழுமனதோடு செய்வதற்கு நாம் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாகவே நாம் காரியங்கள் எல்லாற்றிலும் வெற்றி பெறும். ஒருவேளை சில காரியங்கள் சில வேளை தாமதப்படும் போல் தோணும். நாம் இந்த கர்த்தரை தான் தேடிக்கொண்டிருக்கிறோமே, கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோமே, ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று நாம் சோர்வடைய வேண்டாம். ஏனால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் தேவன் தகர்த்து போட்டு நமக்கு வெற்றி வாகை தர வல்லவராக இருக்கிறார். ஆகையால் எசேக்கியா ராஜாவை போல நம் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும்
தேவனுடைய ஆலயத்து கருத்த காரியங்களையும் நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்வதிலும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம் வெற்றி பெறுவோம், நாம் சித்தி பெறுவோம் என்பதில் நிச்சயம் உண்டு. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது நாம் எலியா தீர்க்கதரிசி போகும் பொழுது எலியா தீர்க்கதரிசி தேவன் அவர்களை தேடுபவர்களை கைவிடுவதே இல்லை. சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நாம் கர்த்தரை தேடும் பொழுது தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நாம் மனிதருடைய சகாயத்தை சேரும் பொழுது ஒருவேளை அவர்கள் நமக்கு அதிக இந்த காரியத்தில் நிச்சயமாக அந்த மனிதர் நமக்கு உதவி செய்வார் என்று நினைத்திருக்கும் பொழுது அவர்கள் கைவிட்டு விடுவார்கள். மனித சுவாபம் அப்படிதான். ஒருவேளை காரியம் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நம்மோடு கைகோத்து கொள்வார்கள். ஆனால் நமக்கு எதிரடியாக அநேக காரியங்கள் நாம் சம்பவிக்கும் பொழுது இவர்களோடு சேர்ந்தாலே நமக்கும் ஏதோ துரதிர்ஷ்டம் வரும்போல் இருக்கிறது என்று நம்மோடு கை கொள்ள மாட்டார்கள். ஆனால் கர்த்தரை தேடியவர்களுக்கு தேவன் ஒருபொழுதும் கைவிடுவதே இல்லை. இது எலியா தீர்க்கதரிசியில் எவ்வாறு நடந்தால் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அவர் எலியா தீர்க்கதரிசி பாகாலின் தீர்க்கதரிசி 450 பேருக்கு விதமாக ஆண்டவரே தெய்வம் என்று சேலஞ்ச் பண்ணினார். அப்பொழுது அவர்கள் கூறினது, நீங்கள் ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு காளையை தெரிந்து கொள்கிறேன். முதலாவது நீங்கள் தேவனுக்கு பலியிடுங்கள், உங்கள் தேவனை கூப்பிட்டு பலியிடுங்கள், அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று கூறினார். அவர்களும் அதை சரி என்றார்கள். 1 ராஜாக்கள் 18:24 நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் ஒரு காளையை எடுத்து பலியிட்டு காலை முதல் மதியானம் வரை சாயங்காலம் வரை சன்னதம் சொல்லிக்கொண்டு உடம்பை கீறிக்கொண்டு அதிகமாக கூப்பிட்டு கொண்டு ஆடி பாடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிரிக்கவே இல்லை. ஆனால் கடைசியில் எலியா தீர்க்கதரிசி பண்ணினது, கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வழங்குவதாக என்று சொல்லி ஒரு காளையை சந்தோஷமாக பலியிட்டு அந்த பலிபீடத்தை சுற்றிலும் 2 குடம் தண்ணி ஓடும் அளவு ஒரு பள்ளத்தை தோண்டினார். 3 முறை தண்ணீர் கொண்டு அந்த காளையின் மேலும் அந்த விறகுகளின் மேலும் ஊற்றினார். அந்த பள்ளத்தில் எல்லாம் தண்ணீர் நிறைந்து வழிந்தோடுது. பிரியமானவர்களே, இப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். இப்பொழுது காளைகள் எல்லாம் மிகவும் நனைந்து, விறகுகள் எல்லாம் மிகவும் நனைந்து, இந்த வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீராக இருக்கிறது. யாரும் போய் நாம் நெருப்பை பற்ற வைக்க முடியாது. தேவன் தான் நெருப்பை அனுப்ப வேண்டும். இப்படி ஒரு காரியத்தை செய்தவுடன் எலியா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி, தேவனே எங்களுக்கு இறங்கும், தேவனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த காளைகளையும் விறகுகளையும் அங்கு வாய்க்கால் ஓடி தண்ணீரையும் பட்சித்து போட்டது. 1 ராஜாக்கள் 18:38 அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இங்கு புறஜாதிகளின் ஒரு பாகால் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எலியா தீர்க்கதரிசி சேலஞ்ச் பண்ணும் பொழுது அவரை நம்பி இருந்தபடினால் எலியா தீர்க்கதரிசி தேவன் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்தவே இல்லை, கைவிடுவதே இல்லை. நாம் கூட புறஜாதிகளின் மார்க்கத்தை நாம் ஒன்றும் கற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். நாம் நினைத்து கொண்டிருப்போம் நாம் உலகத்தோடு ஒத்து வாழ்கிறோம், ஆகையால் அவருடைய காரியங்களையும் நாம் செய்து கொள்ளலாம், அதனால் என்ன நம் தேவனிடத்தில் பிற்பாடு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைப்போம். இல்லை பிரியமானவர்கள், நாம் தேவனுக்கு என்று கர்த்தரை தேடும் பொழுது ஒரே வைராக்கியமாக இருக்க வேண்டும். புறஜாதிகளின் மார்க்கத்தை ஒன்றும் கற்றுக்கொள்ளவே கூடாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் கூட பெரிய பிரச்சனையை நினைத்து நீ பணிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் எரிகிற சூளையில் போடு விடுவோம் என்று பயமுறுத்தின போதும் அவர்கள் பயப்படவே இல்லை. கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார், கர்த்தரே தெய்வம், அப்படியே கைவிட்டாலும் அதை பற்றி நீங்கள் கவலை இல்லை என்று துணிச்சலாக நின்றார்கள். இதுதான் கர்த்தரை தேடியுள்ள தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நாம் நினைத்து கொண்டிருப்போம் இவ்வளவு காலமாகிவிட்டே தேவனை நான் நம்பியிருக்கிறேன், ஒன்றும் நடக்கவில்லை என்று நினைத்திருக்கிறார். கவலை வேண்டாம், சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு தேவன் கைவிடவே மாட்டார். மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பதே நலம்.
பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே கரும். வேதாந்தத்தில் நடுநாயமாக ஒரு வசனம் இருக்கு என்றால் இந்த வசனம் தான். ஐயா, நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்க, கர்த்தரை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வார்கள். அடுத்ததாக நாம் கர்த்தரை நித்தமும் தேட வேண்டும். ஏதோ நமக்கு துன்பம் வரும்போது மட்டும் நாம் கர்த்தரை தேடிவிட்டு மற்ற நேரத்தில் அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்வார் என்று இருக்கக்கூடாது. நாம் தினம்தோறும் தேவனை நாட வேண்டும். அதுதான் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது. நாம் ஒருவரிடம் அன்பாக இருந்தால் தினந்தோறும் அவரிடம் பேசுவோம், தினந்தோறும் அவரிடம் அளவாடுவோம். ஒரு நாள் கூட அவரை காணாமல் இருக்க முடியாது. எங்கேயாவது வெளியூருக்கு சென்று விட்டால் கூட எப்பொழுது வருவார் என்று அவரோடு காத்திருப்போம். இதுதான் அன்பு. அதே போல்தான் நாமும் கூட நம் கர்த்தராகிய தேவனை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் அவரை தேட வேண்டும். தினமும் அவரை தேட வேண்டும். சங்கீதம் 105:4, கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பிரியமானவர்கள், நித்தமும் தேட வேண்டும். ஒரு நாள் கூட குறையவே கூடாது. ஏதோ நமக்கு உடம்பு சரியில்லை என்றால், ஆஸ்பத்திரியில் இருந்தோம் என்றால், நாம் கர்த்தரை தேட முடியவில்லை என்றால், சோர்ந்து போகும் என்றால் பரவாயில்லை. ஆனால் அதையே பழக்கமாக்கிக் கொள்ளக்கூடாது. ஏதோ நமக்கு தேவையான காரியம் வந்தால் மட்டும் தேவனை தேடுவது மற்றும் நேரம் வாழா இருப்பது என்றால் தேவன் அப்பொழுது கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டார். நீங்கள் தானியேல் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் அவர் தினமும் தேவனை தேடினார். எப்படி என்றால் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க விதமாக யெகோவா தேவனை மண்டியிட்டு தேடினார். அந்த பிரஜாதிகளின் பாபிலோன் தேசத்தில் அவர் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பாபிலோன் தேசம் அதிக விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம். அந்த விக்கிரக ஆராதனை மக்கள் நிறைந்த இடத்தில் கூட தன்னை சாட்சி காத்துக்கொள்ள நான் யெகோவா தேவனை வணங்குகிறவன் என்று மற்றவர்களுக்கு பறைசாற்றி கொண்டே இருந்தார். அவருக்கு விரோதமாக அவரை சிங்கக்கபியில் போட வேண்டும் என்ற பத்திரத்தில் கையெழுத்து வைக்க போட்டும்போது கூட தானியேல் அதை பற்றி கவலையே இல்லை. செத்து போனால் என்ன பரவாயில்லை, நான் தேவனிடம் சென்று விடுவேன், இவர்களோடு நான் இனி போராட வேண்டியதில்லை என்று ஒரு மனதைரியத்தோடு தான் இருந்தார். தானியேல் 6:10, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தபோதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். 3 வேளையும் பலகணிகள் என்பது ஜன்னல்கள். ஒரு ஜன்னலை மட்டும் அவர் திறந்து வைக்கவில்லை. எருசலேமுக்கு நேராக அந்த சுவற்றில் எத்தனை ஜன்னல்கள் வைத்திருந்தார்களோ தெரியாது, அத்தனை ஜன்னல்களையும் திறந்து வைத்து எல்லோரும் பாருங்கள், நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், நான் தேவனை தான் துதிப்பேன், என்ன நடந்தாலும் பாரியமில்லை என்று முழங்கால் பிடித்து 3 வேளையும் தேவனை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணினார். எத்தனை ஒரு வைராக்கியமான காரியம் பார்த்தீர்கள். இந்த தரிய காலத்தில் ஏறக்குறைய தானியேலின் வயது 80 வயது என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த 80வது வயதிலும் கூட அவர் சாவுக்கு பயப்படவே இல்லை. அந்த சாவு கூட சிங்கக்கபியில் போடுகிற சாவு, என்னால் எப்படி நான் வயதாகிவிட்டை தாங்க முடியுமா என்றெல்லாம் நினைக்கவே இல்லை. பரவாயில்லை என்று தைரியமாக இருந்தார். பிரியமானவர்கள், நாம் அவருடைய கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் பொழுது நமக்கு விரோதமாக பட்சிக்கிற சிங்கங்களைப் போல மக்கள் நமக்கு எதிரடியாக வந்து பேசினாலும் தேவன் அதை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இங்கு சிங்கம் போன்ற ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் சிங்கங்களை போல பற்களை உடைய மக்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறார்கள். எப்படி நம்மை பட்சித்து போடலாம், எப்படி இவனை குறை சொல்லலாம், எப்படி இவளை அவதூறு பண்ணலாம் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கூட அப்படிதான் இருந்தது. சிலுவையில் இருந்த பொழுது சங்கீதம் 22 அநேக பாசாங்காதாஸ் எழுதுகள் என்னை தூண்டி கொண்டிருக்கிறது, நான் பட்சிக்கிற அக்னியை போல பற்களை உடைய மக்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தினமும் தன் பிதாவாகி தேவனை தேடுகிறவராக இருந்தார். மார்க் 1:35, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பிரியமானவர்களை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தரை தேடுவது, யெகோவா தேவனை தினமும் தேடுவது ஒரு அவசியமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சமூகம் நித்தமும் தேடுவது எத்தனை அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரடியாக அநேகர் எழும்புகிறார்கள், நாம் ஏன் தோற்று போனது போல் நாம் காணப்படுகிறோம் என்றால் நாம் கர்த்தரை உத்தமத்தோடு நாம் தேடுவதில்லை. வினோதானம் என்று காரியமாக்க வேண்டும் என்றால் மட்டும் அவரை தேடுவது, உபவாசம் போடுவது, வீடு வீடாக போகிறது, ஆலயமாக போய் ஜெபிப்பது, அதை தான் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால்
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரெகுலராக ஜெப வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரை தேடும் பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் முடிவு கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது, நாம் கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவதற்காக கர்த்தரை தேட வேண்டும். செப்பனியா 2:3 தேசத்தில் உள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறக்கப்படுவீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை அநேக நேரங்களில் நடந்து கொண்டிருப்பதை காணலாம். காரணமில்லாமல் ஒரு வெள்ளப்பெருக்கு, அக்னியினால் மக்கள் இருக்கிறார்கள், ஆக்சிடென்ட்னால் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து பார்க்கவே முடியாத கொடிய சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. தற்கொலை ஆவி இப்பொழுது சுத்தி கொண்டே இருக்கிறது. யாரை தற்கொலை செய்ய தூண்டலாம்? ஒரு சின்ன பிரச்சனையினாலும் எதிர்த்து நிற்க முடியாமல் தற்கொலை செய்து கொள், நீ உன்னை மாய்த்துக்கொள் என்கிற ஒரு காரியம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கனிக்கு நாம் மறக்கப்படுவதற்கு முன்பாக நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். நாம் தாழ்மையும் கர்த்தருடைய சமூகத்தையும் தேடும் பொழுது அவருடைய கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்பட்டு விடுவோம். கோபத்தின் நாளும் என்பது மனிதர்கள் கோபமாக நமக்கு விரோதமாக எழும்பி அநேக காரியங்களை சொல்லும் பொழுதும் கூட நாம் தேவனை தேடி இருக்கும் பொழுது நாம் அது அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் மறைக்கப்பட்டு விடுவோம். தேவன் நம்மை அவருடைய மறைவிடத்தில் நம்மை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறவர். எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் லோத்தின் வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. லோத்து நீதிமானாக இருந்தார். அவர் வீட்டிற்கு 2 தேவதூதர்கள் வந்த பொழுது மற்றவர்கள் அவர்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நாம் விரோதமாக எழும்ப வேண்டும் என்று நினைத்திருக்கும் பொழுது அந்த தூதர்கள் கதவை பூட்டி வெளியே இருக்கிற மக்களுக்கெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்க செய்தார்கள். லோத்தையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றினார்கள். கர்த்தருடைய கோபாக்கினி நாளில் மறைக்கப்பட்டார்கள். அங்கு சோதம் குமாராவில் கர்த்தருடைய கோபாக்கினி வருவதாக இருந்தது. அக்கினியும் கந்தமும் அந்த பட்டணம் முழுவதும் அழித்து போட்டது. ஆனால் லோத்தும் அவன் குடும்பத்தாரும் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். காரணம் லோத்து நீதிமானாக இருந்தார். நாள்தோறும் இந்த சோதம் குமாராவில் நடக்கிற நடவடிக்கையை கண்டு வருத்தப்பட்டு மனசஞ்சலம் கொண்டு இருக்கிற மகனாக காணப்பட்டார். ஆகையால் கர்த்தருடைய கோபாக்கினி நாளில் அவர் மறைக்கப்பட்டார். நாம் பிரியமானவர்களே, இப்பொழுது கோபாக்கினை எந்த விதத்தில் எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நாம் மறைக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தரை நாம் உண்மையான மனதோடு மனத்தாழ்மையோடு நாம் தேடும் பொழுது நிச்சயமாக விடுவிக்கப்படுவோம். கடைசியாக கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேட வேண்டும். தேவன் நமக்கு சமீபமாக இருக்கும் பொழுது நாம் தேட வேண்டும். தேவன் நம்மை தேடும் காலத்தில் அவரை தேடும் காலத்தில் விட்டுவிட்டால் அது தூர போன பிறகும் நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் நம்முடைய சத்தம் அவர் கேட்காது போல்தான் இருப்பார். ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். சகேயு மிகவும் குள்ளனாக இருந்தார். அவர் வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனாக இருந்தார். இனி அநியாயமான வாழ்க்கை தான். ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேட ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறிக்கொண்டார். அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று அறிந்து அவரை பார்க்க ஆவலாக இருந்தார். இப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று கூட அவர் நினைக்கவில்லை. என்ன செய்ய நடக்கும், ஆனால் அவரை பார்க்க ஆவலாக இருந்தார். மற்ற ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக ஏறி அங்கே எவ்வளவு நேரம் அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டே இருந்தார் என்று தெரியாது. ஆனால் இயேசு அந்த சகையவே இறங்கி வா, நான் உன் வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றார். சகைய அதிக சந்தோஷத்தோடு மற்றவர்களாம் பாவியான மனுஷரிடத்தில் போகிறாரே என்று சொன்ன பொழுது கூட அதிக சந்தோஷத்தோடு அவரை கூட்டிக் கொண்டு போய் அவரை வீட்டில் வைக்கும் பொழுது தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறாரே என்று. பிரியமானவர்களே, அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று எரிந்து அவரை பார்க்க வகை தேடினார். தன்னுடைய குள்ளமான உருவம் கூட்டத்தோடு மறைந்து போகும், பார்க்க முடியாதே, அதிக உயரத்தில் இருந்தால்தான் தேவனுடைய முகத்தை நாம் தேட வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்த பொழுது தேவன் அவரை கைவிடவே இல்லை. இதுதான் கர்த்தரை கண்டடைகிற சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கிறேன் கூப்பிடுங்கள் என்பது. பிரியமானவர்களே, இங்கு நாம் கேட்டுக்கொண்டபடியே நாம் சகையையும் போல தேவனை தேட ஆவலா இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம். ஆகியால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நாம் எவ்வாறு கர்த்தரை தேடுகிறோம்? உண்மையான மனதோடு தேடுகிறோமா? அங்கு யோசியா ராஜாவை போல
நாம் கர்த்தரை தேடுவோமா? எசேக்கியா ராஜாவை போல முழுமனதோடு கர்த்தரை தேடுகிறோமா? தானியேலை போல 3 வேளையும் நாம் கர்த்தரை தேடுகிறோமா? சகீவை போல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுகிறோமா? எலியா தீர்க்கதரிசியை போல கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை, கர்த்தரே தெய்வம் என்று நாம் அறிந்து அவரை தேடுகிறோமா என்று நாம் சிந்திப்போம். பிரியமானவர்களே, தேவன் அவரை தேடுகிறவர்களை கைவிடுவதே இல்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற வசனம் அனைவருக்கும் பிடிக்கும். அது வேத ஒரு சட்ட வாக்கியமாக அநேகர் வீட்டில் இருக்கும். ஆனால் எப்பொழுது என்றால் கர்த்தரை தேடும் பொழுது தேவன் நம்மை கைவிடுவதில்லை, அவர் விட்டு விலகுவதுமே இல்லைதான். ஆகையால் எல்லா சட்ட வாக்கியங்களும், எல்லா ஆசீர்வாத வாக்கியங்களும், வாக்குத்தத்த வாக்கியங்களும் ஒரு கண்டிஷனோட தான் இருக்கும். அந்த கண்டிஷனை நாம் ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது மட்டும்தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி செய்வார், தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். நேசமான பிதாவே, கர்த்தரை தேடுங்கள் என்ற தலைப்பில் சில காரியங்களை சிந்தித்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, யோசியா ராஜாவுக்கு விரோதமாக ஏராளமான ஜனக்கூட்டங்கள் வந்த பொழுது கூட பயந்து உபவாசத்தை கூறி உண்மை தேடினார். கர்த்தாவே, கூறினது ஆண்டவரே, ஏராளமான காரியம் ஜனக்கூட்டத்திற்கு முன்பாக எங்களுக்கு நிற்க பலனில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கூட கூறி சரணடைந்தார். கர்த்தாவே, ஆனாலும் நீர் அந்த எதிராளிக்கு விரோதமாக பெரிய காரியத்தை செய்தீர், அவர்களை எல்லாம் வீழ்ந்து போக செய்தீர். ஆண்டவரை கொள்ளையை அடிக்க 3 நாட்கள் அவர்கள் செய்தார்கள். கர்த்தாவே, நீர் யுத்தம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா கூட உண்மை முழுமனதோடு கற்பனைகளையும் கைக்கொள்ள இந்த ஆலயத்தின் காரியத்தை அடுத்த காரியத்திற்கு முழுமனதோடு செய்யும்போது எல்லா காரியங்களையும் சித்தி பெற்றவராக இருந்தபடியால் கொடாபடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எலியா தீர்க்கதரிசி கூட பாகால் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக இந்த பொழுது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று முழுமனதோடு உம்மை கூட்ட பொழுது நீ அக்கினியால் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பதிலளித்தீரே, உனக்கு கொடாபடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நித்தமும் உம்மை தேடத்தக்கதாக தானியேலை போல நாங்கள் 3 வேளையும் உம்மை தேடத்தக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவரை ஆண்டவரே, நீ சமீபமாக இப்பொழுது எங்களுக்கு இருக்கும் பொழுது சகையை போல எப்படிப்பட்டவரோ என்று தேட எங்கள் வாஞ்சையை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பொழுது ரட்சிப்பின் நிச்சயத்தை எங்கள் வாழ்க்கையில் சகையை போல பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.